ஹலோ காய்ஸ், ஐயனார் துணை சீரியல் டுடே எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இன்றைக்கி எபிசோடு பார்த்திங்கன்னா, நம்ம சோழன் பார்த்திங்கன்னா நம்ம நிலாவை வந்து நான் வந்து பொசசிவ்னஸ் வர மாதிரி பண்ண போகிறேன். அதாவது நிலா வந்து சோழனை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகணும் இப்படின்லாம் பண்ணணுன்றதுக்காக ஒரு வேலை பண்ணிகிட்டு இருந்தார் இல்லையா. காயத்ரின்னு ஒருத்தவங்கக்கிட்ட வந்து நல்லா பேசிகிட்டு இருந்தார் க்ளோஸாக. அது வந்து ரொம்ப சீரியஸாக அவங்க லவ் பண்ணுற லவ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. காயத்ரின்றவங்க லவ்வர்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணதும் இவர் வந்து பாரு ஃபோன்லாம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருப்பார் இல்லையா. அவங்க டைரெக்டாக இப்போ வீட்டுக்கே வந்திருப்பாங்க சோழனை பார்க்க. அப்போ பேசும்போது சோழன் வந்துட்டு நான் உங்கள்கிட்ட லவ்வரெல்லாம் பழகலை, ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஏன் இப்படி என்னை அவாய்ட் பண்ணுறீங்க, நீங்களும் லவ் தான் பண்ணிகிட்ருந்தீங்க எனக்கு தெரியும், ஏன் அவாய்ட் பண்ணுறீங்கன்னா அது சொன்னால் புரியாது அப்படின்னு சொல்லி மழுப்பி தான் பேசிகிட்டு இருப்பார். ஓப்பனாக எதுவுமே சொல்லாமல், ஏன் நீங்கள் டிரைவர் நான் காலேஜ் போகணுன்னு பார்க்குறேன், அப்படி இல்லைங்க உங்களுக்கு புரியலையா நான் என்ன சொல்ல வரேன்னு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருந்தார். இதெல்லாம் சேரன் பார்த்துட்டு அப்புறம் தான் வந்தார். என்ன பேசிகிட்ருக்கீங்க, அவர் எப்படி உங்களை லவ் பண்ணுவார், அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லுவார். என்னது மேரேஜ் ஆகிடுச்சா அப்படின்ற மாதிரி ஷாக்காக கேட்பாங்க. ஏன்டா சொல்லவே இல்லையான்னு சொல்லி சோழனை திட்டுவார். அப்புறம் வந்துட்டு என்கிட்ட ஏன் நீங்கள் இதை சொல்லவே இல்லை, ஒரு மாதமாக என்கிட்ட பேசிகிட்ருக்கீங்க, என்கிட்ட காயுமானெலாம் பேசிகிட்ருக்கீங்க, டெய்லியும் நிறைய நேரம் பேசணும், எனக்கு தெரியும் நீங்கள் என்ன லவ் பண்ணீங்கன்னு, ஆனால் நீங்கள் ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு கேட்பாங்க. சரி வந்துட்டு அப்படிலாம் இல்லைம்மா, அவன் வந்துட்டு சும்மா நட்பாக தான் பேசியிருப்பான், அவனுக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சுல, அவன் எப்படி உன்னை லவ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை அவர் அப்படி தான் பேசினாருன்னு சொல்லி ரொம்ப அழுதுட்ருக்கோம் அந்த பொண்ணு, காயத்ரி பொண்ணு அழுதுகிட்டே அப்படியே கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் சேரன் வந்து ஒரு அண்ணாவாக அந்த இடத்துல அவர் பேசுனது நல்லா இருந்திருக்கும். அவர் பார்த்திங்கன்னா சோழனை கண்டிப்பார். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, எதுக்கு நீ அந்த பொண்ணுக்கிட்ட நீ அப்படி பேசின, இல்லை நான் சும்மா தான் பேசினேன், சும்மா ஃப்ரெண்டாக தான் பேசினேன், கல்யாணம் ஆகிடுச்சில உனக்கு என்ன ஃப்ரெண்டு வேண்டி கிடக்குது, ஃப்ரெண்டுனா என்ன ஒரு லிமிட்டுன்னு தெரியாதா, அந்த பொண்ணு மனசில் ஆசையை வளர்த்து விட்டுருக்க, அந்த பொண்ணு வர சின்ன பொண்ணு, காலேஜ் படிக்கிற பொண்ணு, நீ வந்து லவ் பண்ணுறேன்னு நினச்சிட்டு தான் அந்த பொண்ணு பழகிருக்கு, அது கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி திட்டுவார். இல்லை நான் சும்மா தான் சும்மா என்ன பேச எனக்கு, நீ நிலாவை வந்து உன்னை வந்து நிலா வந்து உன்னை லவ் பண்ண வைக்கணுன்றதுக்காக நீ என்னென்னவோ பண்ணுறேன்னு சொல்லி கடைசியில் இந்த பொண்ணோட வாழ்க்கையை நீ வந்து என்ன பண்ணி வச்சுருக்க, அந்த பொண்ணு வர சின்ன பொண்ணு ஏதாவது பண்ணிக்கிச்சுன்னா அந்த பாவம் உன்னை தான் வந்து சேரும். நீ வந்து அட்லீஸ்ட் இப்போ வரும்போது நிலா இன்கேஸ் வீட்டில் இருந்தாங்கன்னா என்ன ஆகுது, நிலா திரும்ப பேக் எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டாங்கன்னா நீ திரும்ப போய் காலில் விழுந்து கூப்பிட்ட கூட வரமாட்டாங்க, நிலா கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறியா இல்லையா அப்படின்ற மாதிரி பேசி அட்வைஸ் பண்ணுவார். அப்புறம் வேகமாக சேரன் தான் என்ன பண்ணுவார், அந்த பொண்ணு அழுதுகிட்டே போச்சுன்னு சொல்லிட்டு பின்னாடியே போகும்போது தான் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ரோடில் நின்று அழுதுகிட்டே போகும். அப்போ தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் போய் பேசுவார். அவன் சும்மா ஃப்ரெண்டாக தான்ப்பா பேசியிருக்கான், இல்லை அவர் என்கிட்ட போய் சொல்லிட்டாரு, என்கிட்ட வந்து சொல்லவே இல்லை மேரேஜ் ஆகிடுச்சுன்னு, நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் வந்து நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன், இப்போ நான் எந்த மூஞ்சி வச்சுட்டு அவங்ககிட்ட போய் சொல்லுவேன், என்னை எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்கள்ல மேரேஜ் ஆனால் ஒருத்தரை லவ் பண்ணியிருக்கேன்னு அப்படின்னு சொன்னோடனே, அதெல்லாம் இல்லைப்பா இப்போவாது தெரிஞ்சிச்சின்னா சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் பண்ணுவார். அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வந்து நீ வா நானே உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்போ தான் கேட்பார், அப்பா அம்மாலாம் எங்கன்னா, அப்பா அம்மாலாம் திருவண்ணாமலை இருக்காங்க, நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து போரூரில் தங்கி படிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஆட்டோவில் இவர் கூப்பிட்டு போவார். அதுக்கப்புறம் இங்கே நிலாவை வந்து ஆஃபீஸில் காட்டுவாங்க. நிலா பார்த்திங்கன்னா எல்லாம் மீட்டிங்கில் இருப்பாங்க. அங்கே பார்த்திங்கன்னா அந்த ரகு வந்து இவரவே பார்த்துட்ருப்பாங்க, நிலாவையே வச்சுக்கணும் வாங்காமல் பார்த்துட்ருப்பாரு. திடீர்னு நிலாவுக்கு வேறு பெண் எழுதாமல் போனது, இந்தாங்க என்னோடய பெண் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி வேறு கொடுப்பாரு. அப்போ தான் பார்த்திங்கன்னா பல்லவன் ஃபோன் பண்ணுவாங்க. உடனே எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்லிட்டு வெளில வருவாங்க. பல்லவன் வந்து இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்லுவார். இந்த மாதிரி தான் வந்து ஒரு பெரிய சீன் ஆகிடுச்சு அண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னாச்சு பல்லவன் சொல்லும் போது அது மாதிரி சொல்லுவாங்க, காயத்ரி வீட்டுக்கு வந்தாங்க, அந்த பொண்ணு ரொம்ப சீரியஸாக லவ் பண்ணுறாங்க போல் சோழனை அப்படின்னு சொல்லி நான் அப்பயே நினச்சேன், சோழன் கலர் கலராக சட்டை மாற்றும் போதே நமக்கு ஏன்னா எப்படியோ போட்டும் விடு, பரவாயில்ல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஓகே தான், என்னன்னு இப்படி சொல்கிறீங்கன்னா, ஆமாம் அவரெல்லாம் சின்ன குழந்தையா, அவருக்கே என்ன பண்ணுறோன்னு தெரியும்ல, ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு போட்டோம் விடு பல்லவா நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. சொல்லிவிட்டு உள்ளே போகும்போது பட் ஆனால் அவங்க மைண்டு ஃபுல்லாக அதவே யோசித்து அப்செட்டாக இருப்பாங்க. உடனே வந்துட்டு என்னாச்சு நிலா அப்செட்டாக இருக்காங்கன்ற மாதிரியே பார்த்துட்ருப்பாங்க. இப்படியே முடிஞ்சிச்சு. இந்த இஷ்யூ எப்படி தான் சால்வ் ஆகும்னு தெரியல. அடுத்த எபிசோடில் பார்ப்போம் நம்ம. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.